மதுரை மாவட்டம் கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் மாடுபிடி வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். அந்த காட்சியை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். என்ன நடந்தது? மேலும் தகவல்கள் என்னென்ன? என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வணக்கம். மதுரை மாவட்டம் மலங்கானூர் அருகே இருக்கக்கூடிய இந்த கீழக்கரையில் அமைந்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம். இந்த அரங்கத்தில் தற்போது ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காலை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் உறுதிமொழியுடன் தொடங்கி வைத்தார்கள். இதில் 1000 காளைகளும் 500 வீரர்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்ட நிலையில காளை உரிமையாளர்கள் தனது காளையை அடக்கிய வீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த காதலுடைய உரிமையாளர்கள் மற்றும் இந்த மாடுபிடி வீரர்களிடையே தற்போது அந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருந்தது. இந்த நிலையை பார்க்கும்போது தற்போது காவல்துறையினர் உடனடியாக ஜல்லிக்கட்டு மைதானத்திற்குள்ளே வந்து அவர்களை லேசான தடியடி எடுத்து அவர்களை அங்கிருந்து தள்ளி சென்றிருக்கிறார்கள். வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கும் அவர்களிடம் ஏற்பட்ட இந்த மோதலால் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி அரங்கமே பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் தற்போது அனைத்தையும் சரி செய்து மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.